நேர்களே, ஆதித்யா L1 தன்னுடைய அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட், அந்த L1 லக்ராஞ்சிய புள்ளி L1 அப்படின்ற அந்த ஒரு புள்ளியுடைய அந்த வட்டப்பாதையில் நுழைவதற்கான பணிகளை தற்போது இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. 4 மணிக்கு இதற்கான பணிகள் சரியாக தொடங்கப்பட்டாகிவிட்டது. இந்த நிலையில் இந்த ஆதித்யா L1 பயணம், இந்த 4 மாத பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பார்த்தோம்னா கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. அதுக்கப்புறம் முதல் புவி சுற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி கடந்த 2023 தொடங்கப்பட்டது. அடுத்தது 2ஆம் புவி சுற்றல் அப்படின்றது செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்தது 3ஆம் புவி சுற்றல் அப்படின்றது செப்டம்பர் 10ஆம் தேதியும், அதன் பிறகு 4ஆம் புவி சுற்றல் செப்டம்பர் 15ஆம் தேதியும் நடைபெற்றது. இதுவரைக்கும் வந்து புவியை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் கிடையாது. அடிக்கடி நாம பண்ற ஒரு விஷயங்கள் தான். அதன் பிறகுதான் ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்திற்கே நகர்ந்தது. புவி சுற்றுப்பாதை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செப்டம்பர் 19ஆம் தேதி செயல்படுத்தியது இஸ்ரோ. அதன் பிறகு இந்த புவி செல்வாக்கு மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, புவியுடைய செல்வாக்கு, ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்வாங்க, இதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு முக்கியமான தருணமானது நடைபெற்றது. இதை தாண்டி தான் அக்டோபர் 6ஆம் தேதி புவியுடைய இந்த மண்டலத்திலிருந்து முழுவதுமாக வெளியேறி தன்னுடைய மிக நீண்ட பயணத்தை ஆதித்யா L1 மேற்கொண்டிருந்தது. அந்த வகையில் பார்த்தோம்னா உலாவு கட்டம் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய இந்த க்ரூஸ் மோட் அப்படின்ற ஒரு மோட்ல வந்து ஆதித்யா L1 ஆனது இருந்தது. அந்த கட்டத்தில் இருக்கும்போது தான் நிறைய புகைப்படங்கள், சூரியனுடைய புகைப்படங்களை எல்லாம் வந்து எடுத்து அனுப்பி கொண்டிருந்தது ஆதித்யா L1. இந்த உலாவு கட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிச்சிட்டு தான் தற்பொழுது இன்று சரியாக 4 மணி அளவில் இந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி ஹேலோ சுற்றுப்பாதை செருகல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஆனது தொடங்கி இருக்கிறது. இந்த L1 அப்படின்ற ஒரு புள்ளினா அந்த புள்ளியில போய் இந்த செயற்கைக்கோள் நிற்க போறது, அந்த புள்ளியை சுற்றி செயல்பட இருக்கிறது இந்த ஆதித்யா L1 செயற்கைக்கோள். பார்த்தோம்னா அந்த L1 புள்ளியை சுற்றி தான் ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த இந்த மாதிரியான செயற்கைக்கோள் வந்து ஏற்கனவே இந்த பணியில தான் ஈடுபட்டிருக்கு. அவற்றோடு சேர்ந்து 5ஆவதாக தற்போது ஆதித்யா L1 இந்த L1 புள்ளியை சுற்றி அங்கே இருந்து சூரியனை கண்காணிக்கிறது. பார்த்தோம்னா புவியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அளவில் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த L1 புள்ளியை சுற்றி தான் இந்த ஆதித்யா L1 செயல்பட இருக்கிறது. அங்க இருந்து பார்த்தோம்னா 150 மில்லியன் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை இது இந்த L1 சுத்திக்கிட்டே பார்த்தோம்னா அங்கு கண்காணிக்க இருக்கிறது. பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. என்னென்ன மாதிரியான ஆய்வு பணிகளை எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறது அப்படின்றது தான் இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. நேயர்களே, வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது இஸ்ரோ. வெற்றிகரமாக L1 என்ற அந்த லக்ராஞ்சிய புள்ளியுடைய இந்த ஹேலோ சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவின் இந்த ஆதித்யா L1 செயற்கைக்கோள் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இந்தியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.